மகளிர் ஆசிய கோப்பை அரையிறுதிப் போட்டியில் வென்ற இந்தியா, இலங்கை அணிகள் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பலப்பரீட்சை நடத்துகின்றன. நடப்பு மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதின. இலங்கையில் உள்ள ரங்கரி தம்புலா சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற வங்கதேசம் பேட்டிங் செய்தது. தொடக்க வீராங்கனைகளாக இறங்கிய திலாரா அக்தர், முஷிதா காதுன் சொற்ப ரன்களில் வெளியேறினர். இறுதியில் வங்கதேசம் 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 80 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. அதிகபட்சமாக கேப்டன் நிகர் சுல்தானா 32 ரன்களும், ஷர்னா அக்தர் 19 ரன்களும் எடுத்தனர். இந்திய பந்துவீச்சில் ரேணுகா சிங், ராதா யாதவ் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். அடுத்து களமிறங்கிய இந்தியா 11 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 83 ரன்கள் எடுத்து எளிதாக வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தொடக்க வீராங்கனைகள் ஷபாலி வர்மா 26 ரன்களும், ஸ்மிருதி மந்தனா 55 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். ரேணுகா சிங் சிறந்த வீராங்கனை விருது பெற்றார். மகளிர் T20யில் அதிக ரன் குவித்த வீராங்கனைகள் பட்டியலில் மந்தனா 2வது இடத்திற்கு முன்னேறினார். கேப்டன் ஹர்மன் பிரீத் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். நியூசிலாந்தின் சூசி பேட்ஸ் முதலிடத்தில் உள்ளார். இதனை அடுத்து நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் இலங்கையும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன.